ஆன்லைன் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அதான் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே தான் அவருடைய ராசிக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறார். இதான் பாருங்கள், ஆவணி மாதம் வந்து சிம்ம மாதம் அப்படிங்கிறது. இவர் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அப்போ இந்த நாட்களில் என்ன நடக்கும், இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே நடக்கிறது பாருங்கள் இந்த ஆவணி மாதம். அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னா கிரகத்துடைய ராஜாவான சூரியனுடைய மாதம், சொந்த வீடும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கார். சூரியனாலே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏதாவது சுபகாரியம் செய்யணும், இல்லை எனக்கு தொடர்ச்சி எனக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது, எதை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு, அது கூட சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அன்றைய நாட்களில் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபுராணம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தேங்கி இருந்தோ அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸாக நடைபெறதுக்கும் காரணமாக அந்த சூரிய பகவானவர் இருப்பார். அதே நேரங்களில் இந்த மாதத்தில் தான் பாருங்கள் கோகுலாஷ்டமி வருது. அதே நேரத்தில் ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கணங்களுக்கு அதிபதியான கணபதி விநாயகருடைய அவருடைய பிறந்தநாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதான் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற முக்கியமான திருவிழாவும் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மிக சிறப்பான இருக்கிறனால இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான கன்னிராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் என்னதான் பார்த்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து கண்டக செடி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 12ஆம் அதிபதி வேற வந்து நம்மளுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதே நேரம் பாருங்கள் 12ஆம் இடத்துல வந்து கேது பகவானும் இருந்து நம்மளுக்கு பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பலவிதமான மனக்குழப்பத்துக்கு நீங்கள் வந்து ஆளாயிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 11ல் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கார். அந்த குருபகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து பார்க்குது. இப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய காரியங்கள், முயற்சிகள் அனைத்துமே வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க. ஆனால் வேலைக்கு போயிட்டு பாருங்கள், அந்த வேலை நிரந்தரமாக பார்க்கவே முடியாது. அப்பாடா இப்போ தான் நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு ஒரு வாரமாக தொடர்ந்து போய்கிட்டு நல்ல இடமா இருக்குது, நல்லா வச்சுக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கீங்களா, அப்போ எப்போ அந்த எண்ணம் வருதோ அடுத்த நிமிஷம் பாருங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா அந்த வேலையில் வர பிரச்சனைகள் வந்துடும், வேலைக்கு தொடர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டே வருது. ஆனால் இது வந்து பாருங்கள் நிலையான ஒரு வேலை, ஒரு வருமானம், வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு கனவாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்துலேயும் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்துலேயும் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், ஒரு மேலாம் வலி எல்லாமே இருக்குது. தூக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பிறந்தோன்னே பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியே வந்து ஆட்சி பலத்தோடு அமர்றாரு. இப்போ விரையாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறப்ப இது வரைக்கும் எனக்கு குடும்பத்தோடு எனக்கு இருக்கவே பிடிக்கலை, என்னுடைய வருமானத்துக்காக நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணும், இல்லை நான் படிப்புக்காக நான் வெளியில் படித்து அதன் மூலமாக நான் பெரிய ஒரு வேலை உத்தியோகம் பார்த்து என்னுடைய குடும்பத்தை நான் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் ஒரு கன்னிராசிக்காரங்க ஒருத்தர் வீட்டில் இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தான் அந்த குடும்பத்தை வந்து தாங்குற மாதிரி இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருப்பீங்க. ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாருங்க ஒரு 35 வயசு வரைக்கும் ஒரு போராட்டமான காலமாகத்தான் இருக்கும். அப்போ இப்போ இந்த இருக்கக்கூடிய 20 வயசுக்குட்பட்ட அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய நபர்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வந்து இது தள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் அதைத்தான் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. எப்படி நம்ம வந்து போகிறது, எப்படி நம்ம வந்து இதெல்லாம் செய்கிறது, நம்ம எப்படியாவது வெளியில் போயிடுமே, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதா, ஒன்று படிக்கிறதுக்காக இருக்கும், உத்தியோகத்துக்காக இருக்கும், எதனாலும் பாருங்கள் அந்த வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்து இப்போ உங்களை தேடி வரக்கூடிய இருக்குது. இப்போ நீங்கள் ஆவணி மாதம் பிறந்தோடனே பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த வரக்கூடிய வாய்ப்பை
ஒவ்வொரு கன்னிராசிக்காரர்களும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. சரி, இப்போ எனக்கு வந்து திருமணம் வந்து எல்லாம் வேலையெல்லாம் ஓகே தான், நல்ல வருமானம் தான் எல்லாம் இருக்குது. ஆனால் திருமணத்துக்காக எனக்கும் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 7 வருஷம் பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. எல்லாம் வராங்க போகிறாங்க. எனக்கு வரக்கூடிய வரனுக்கு என்னை வந்து பார்த்தோன்னே பாருங்க திருமணம் முடிஞ்சிருது. இது நான் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு மனசில் ஒரு விரக்தியான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் பாருங்க இப்போ வந்து அந்த திருமண காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் முதல்ல வந்து விலக ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து வக்ரகதியில் இருக்கார். அப்போ சனி வக்ரகதியில் இருக்கிறப்ப அவர் தான் உங்கள் ராசிக்கு 4, 5 கூடியவர் வேற. நான் அப்படி இருக்கிறப்ப அவருடைய பார்வையும் உங்கள் மேலே படுது. இப்போ பார்வை உங்கள் மேலே படுது. அதே மாதிரி 4 கூடிய குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து மேலே படுறதுனால உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம், இந்த ஆவணி மாதத்துலேயே முடிவாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி வரணும். அதுவோ உங்களுக்கு வந்து சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு, திருமண காரியங்கள் பேசி முடியக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்னிராசிக்காரங்க ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும், உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் கெட்டிமலை சத்தம் ஒலிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், 4ஆம் அதிபதியே வந்து உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். குரு வந்து 11ஆம் வீட்டில் உச்சபலத்தோடு இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 3ஆம் இடத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது வரைக்கும் அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போராட்டமாகவே போய்கிட்டே இருந்திருக்கும். நமக்கு எப்படா ஒரு பாலைவனத்தில் நம்ம போய்கிட்டு இருப்போம், நம்ம தண்ணி கூட கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இப்போ ஒரு கடுமையான ஒரு பாலைவனத்தில் இருக்கிறப்ப நமக்கு தண்ணி கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மன திருப்தி தருவதன் மாதிரி உங்களுடைய நண்பர்கள் வந்து ஒருத்தவங்க வந்து வருவாங்க. நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு புதியதாக ஒன்று காதல் வருவதற்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஆவணி மாதத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் 4ஆம் அதிபதியே வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறனால உங்களுடைய தாயாருடைய உடன் பிறப்புகள், தாய் மாமா சொல்கிறோம்ல, அவங்களால உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி உங்களை வந்து கண்டும் காணாமல் இருந்தவங்க கூட இப்போ உங்களுடைய வாழ்க்கைக்காக ஏதாவது ஒன்று உதவி செய்கிறதுக்கோ, இல்லை உங்களுடைய நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களை உயர்த்தி விடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி உதவி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக மாறுவதற்கும் உங்களுடைய தாய் வீட்டு வழியில் உள்ள உறவுகள் உங்களுக்கு ரொம்ப வந்து சாதகமானதாக அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து குரு பார்வை இருக்குது. அப்போ நண்பர்கள் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து செய்கிறதுக்கு வருவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு உதவி கேட்டிருப்பீங்க, அவங்க வந்து அப்போ உள்ள சொல்ல செய்ய முடியாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அவங்களுடைய குரு பார்வை வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால இந்த நட்புகள் மூலமாக நீங்கள் பெரிய ஒரு ஆதாயத்தை நீங்கள் வந்து அடைய போகிறீங்க. அந்தளவுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் வந்து சிறப்பான மாதமாக இருக்கிறது. தடைபெற்ற திருமணங்கள் முடிவாகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் வந்து நீசமாகிறதே பாருங்கள் அந்த கன்னியில் தான். அப்போ தடைபெற்ற முதல்ல வந்து குழந்தை பாக்கியம் முதல்ல வந்து கிடைக்கும். அதில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் வேறு அமர்ந்திருக்காரு. அப்போ உங்களுடைய எதிரிகளுடைய தொல்லைகள் முதல்ல வந்து குறைய ஆரம்பிக்கும். எவனாவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு அவங்களுடைய தொல்லையிலேருந்து முதல்ல நீங்கள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இனிமேல் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறவங்களுக்கு புதியதாக நீங்கள் வந்து பணம் வந்து அதிகமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா இப்போ அந்த பணத்தை நீங்கள் வந்து எடுக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்க்குற தொழிலும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. வண்டி வாகனங்களில் போகிறப்ப நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கார், 6ஆம் இடத்துல ராகுவோட சஞ்சாரம் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். மிக உயரமான இடங்களில் வேலை பார்க்குறவங்க உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனம் செலுத்தி பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஒரு எச்சரிக்கை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து என்னென்னா கால்நடையாக போய் வியாபாரம் பார்ப்பாங்கள்ல, சில பேர் வந்து சைக்கிளில் போவாங்க, சில பேர் நடந்து போய் வியாபாரம் பார்ப்பாங்க, சில பேர் வந்து வெயிலில் உட்காந்து வியாபாரம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு குடம் வாங்கி நீங்கள் வந்து கொடுங்க. அது வந்து மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்தாலே போதும். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்களுக்கு என்ன ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருகர் தான். முருகர் வந்து எப்படின்னா குழந்தை முருகராக இருக்கணும்.
அதுவும் போக பாருங்கள் பாலமுருகன், தண்டாயுதபாணி, குழந்தை சாமி, வேலாயுதம் இப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி முருகருக்கு அது கூட சின்னதாக ஒரு மலை மேலே உள்ள முருகரை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை காலையில் போய் பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து கந்த குரு கவசத்தை நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதுமே மிக பெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக கன்னி ராசியான உங்களுக்கு கிடைக்கும்.